வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் பேசுகிறேன். மனசில் சில பயங்கள், கவலைகள் இந்த மாதிரி வந்துச்சு. ஏன்னா நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8வது படிக்கிற பெண் குழந்த, 6வது படிக்கிற பெண் குழந்த 2 பேர். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்களாம். பிரியறது தவறு இல்லை, அவங்கவுங்களுக்கு மனசளவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த குழந்தைங்க, பெண் குழந்தைங்க 2மே வந்து அம்மாக்கிட்ட தான் வளர்ந்துருக்காங்க. அந்த அம்மா வந்து ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க. யூஸ்வலாக வெளியில் போய் வேலை பார்க்குறதுனா எவ்வளோ கஷ்டன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டிலே வேலை பார்க்கணும், வெளியிலையும் போய் வேலை பார்க்கணும். பெண்களுக்கு உண்டான டபுள் வேலை அது. சரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பிரச்சனை என்னன்னா, இப்போ அந்த அம்மா வேலை பளு காரணமாக அந்த பெண் குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் என்ஜாய்மெண்ட், விளையாட்டு, பார்க்கு, பீச் இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களால என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து அவங்க கட்டாயமாக வேலைக்கு போய் தான் ஆகணும். அவங்க வேலைக்கு போகலைன்னா சம்பளம் ப்ராப்ளம் வரும். இன்னொன்று பொருளாதாரம். இவங்க ஒரு ஆள் சம்பாரித்து 3 பேர் சாப்பிட்ணும். வாடகை, கரண்ட்டு பில்லு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விலைவாசிகள் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதை விட முக்கிய காரணம், அந்த அம்மா ஏதோ கடனை வாங்கி 10,000 ரூபா வீட்டில் பீரோவில் வச்சுருந்துருக்காங்க. இது அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து அது தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால், நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு அதுதான். நகை எங்கே வைக்கிறோம், பணம் எங்கே வைக்கிறோம், இதெல்லாம் வந்து குழந்தைங்க முன்னாடியே செய்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் குழந்தைங்க முன்னாடி செய்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதுங்க குழந்தைங்க, அதுக்கு தான் நம்ம சொல்கிறது குழந்தைன்ட்டு. பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அதை பார்த்துட்டு அம்மா நம்மளை எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போகிறதில்ல, நம்ம வந்து வெளியில் போய் என்ஜாய் பண்ணணும், பணம் இருக்குது வான்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களும் சேர்ந்து அந்த வீட்டில் இருந்த 10,000 ரூபா எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க. போயிட்டு எங்கே போகிறது, எப்படி போகிறதுன்னு தெரியல. அது ஒரு கருப்பாடு. அது வந்து லாயருக்கு படிச்சிருக்கு தான். அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கே. லாயருக்கு படிச்சுட்டு இது ஏன் இப்படி, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 30-35 வயசு. அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு எங்கே போகிற என்னான்னு கேட்டேன். பெந்தா முழிக்கிறப்பே தெரியும் இல்லையா, இதுங்க வழி தெரியாமல் எங்கேயோ வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேட்ட உடனே இதுங்க சொல்லியிருக்குதுங்க, நாங்கள் வெளியில் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. சரிம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்கள அவனோட ஆஃபீஸ் ரூம்லேயே வச்சு அந்த பெண் குழந்தைய, 8வது படிக்கிற பெண் குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணி சின்ன குழந்தைய அடைச்சி வச்சுருந்து, நல்ல வேளை ஏதோ ஒரு மனசில் பயம் வந்து அந்த சின்ன குழந்தைய ஒன்றும் பண்ணலை. பெண் குழந்தை, அது பெண்ணு கிடையாது, குழந்தை. அது குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த நாய் படிச்சிருக்குதுல்ல, பெரிய ஆள் தானே, உனக்கு அந்த மாதிரி வேணும்னா 5-10 கொடுத்து எங்கேயாவது போய் ஏன் இந்த மாதிரி குழந்தைங்களை வீண் பண்ணுற? அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க மனசளவில் காயத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் டீ காஃபி குடிக்க வச்சு பேக்கரியில் அதை வச்சு தான் அவனை பிடிச்சாங்க. இதுங்க யார் கூட போயிருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட முடிஞ்சா? அப்போயாவது வீட்டுக்கு துரத்தி விட்டுருக்கலாமா? அவன் அதையும் செய்யலை. மதுரைக்கு போகிற பஸ்ஸில் ஏற்றி விட்டான். வெளியில் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க அழுதுகிட்டே போயிருக்குதுங்க. அதில் இருக்கிற இன்னொரு பரதேசி நாய், புறம்போக்கு நாய், அது பிள்ளைக்குட்டி பெற்றிருக்கா என்னன்னு தெரியல, அந்த 2 குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் லாட்ஜில் வச்சு அடைச்சிருந்துருக்குது. லாட்ஜில் வச்சு அடைக்க வேண்டிய காரணம் கேட்டால் அது வந்து நான் தப்பு பண்ணலை அப்படிங்குது. அப்போ நீ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போனோம்? சரி, அதை விடுங்க. நல்ல வேளை அந்த குழந்தைங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுனால அந்த லாட்ஜில் போயிட்டு அதுங்க சார்ஜ் போட்டு ஆன் ஆக்கிடுச்சுங்க. ஆன் ஆக்குனதுனால உடனே ஸ்பாட்டில் நம்ம போலீஸுங்க ப்ரில்லியன்ட். எப்போவுமே சொல்லுவாங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியன்ட்டுன்னு சொல்லிட்டு. அது இந்த விஷயத்தில் நடந்திருக்குது. இப்போ கூட ஒரு 8 இடத்துல கொள்ளையடித்தவங்க, செயின் பறிப்பு ஏற்படுத்தினவங்கள ஒரே நாளில் பிடிச்சிருக்குறாங்க. அது என்கவுண்டர்லாம் வச்சு அது அப்புறமேல் வச்சுக்கோங்க, ஆனால் ஒரே நாளில் பிடிச்சிருக்குறாங்க. நம்ம போலீஸ் நினச்சா சாதிச்சிருவாங்க உடனே. அவங்க நினைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வேலை பளுகள் அதிகம். அது வேறு டாபிக், அது நம்ம அப்புறமேல் போகலாம். ஸோ நம்ம போலீஸ் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க குழந்தைங்கள சேஃபாக. எனக்கு என்னன்னா, லாயருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவனுக்கு சப்போர்ட்டாக கூட படித்தவங்க, இது நியாயமா? உங்கள் வீட்டு குழந்தைங்கள இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா?
அஃப்கோர்ஸ் கொலீக்ஸு கூட படித்தவங்க அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தப்பு பண்ணால் நீங்களாம் சப்போர்ட் நிற்பீங்களா? ம் இது நியாயமாப்படுதா உங்களுக்கு? நீங்களும் லாயர் தானே, உங்கள் வீட்லேயும் பிள்ளை குட்டி இருக்கும்ல. உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு லாயர் உங்கள் கூட படித்தவன் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானா உங்களால் தாங்க முடியுமா? இது வாழ்நாள் முழுக்க அந்த பொண்ணு சாவர வரைக்கும் இந்த காயம் அழியாதுங்க. அந்த பொண்ணு மனசளவில் வேதனையாக இருக்குங்க. தூங்குறப்ப திடுக்கு திடுக்குன்னு முழிப்பு வருங்க. இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் அந்த குழந்தையோட பக்கத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுங்க குழந்தைங்க, அதுங்களுக்கு ஊர் உலகம் எதுவுமே தெரியாது. இவன் படித்தவன் தானே, இவனுக்கு தெரியும்ல தன்னோட வயசு என்ன, அது குழந்தைங்க, அந்த வித்தியாசம் தெரியல. நான் என்ன கேட்டால், நீங்கள் போலீஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ எதிர் வீட்டுக்காரங்களப்பா யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க. உங்களால் உங்கள் குழந்தைங்கள சேஃபாக வளர்க்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க. இல்லைன்னா தயவு செய்து பெற்றுக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் பாருங்கள், யூனிஃபார்முக்கு அளவெடுக்க வந்த டெய்லர் அப்போயே அந்த பொண்ணு சொல்லியிருக்குது மதுரையில் ப்ரைவேட் ஸ்கூலில், இந்த மாதிரி எனக்கு லேடிஸை விட்டு அளவு எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இல்லை நீ அளவு எடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி டீச்சருங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு போய் அளவு எடுத்துருக்குது, அதில் அப்யூஸ் நடந்திருக்குது, அதுவும் கேஸ் ஆச்சு. ஓகேங்களா? என்னால் முடியல, மூச்சு விட முடியல. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டில் அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. எக்ஸாம் எழுத போன பிள்ளைங்க, எக்ஸாமுக்கு போன பிள்ளைங்க 6 பொம்பளை பசங்க பிட்டு வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள தடவி இருக்கிறான். நாட்டில் என்ன நடக்குது சொல்லுங்கள்? என்ன பொம்பளைங்கன்னு கிடையாதுங்க. இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பொம்பளை பிள்ளையா, ஆம்பளை பிள்ளையா, கிளவியா, குமரியா, குழந்தையா, எதையுமே பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. நான் வந்து ஆண்களை மட்டும் தப்பு சொல்லலை, சில பெண்களும் இருக்கிறாங்க. ஆனால் சில பெண்கள் தான். இப்போ பாருங்கள், ஒரே வாரத்தில் நான் கேள்விப்பட்டது இத்தனை, இன்னும் கேள்விப்படாமல் எத்தனை இருக்குதுன்னு தெரியல. அதனால் நான் என்ன கேட்டால், நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வருஷம் 2 வருஷம் உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்கோங்க. குழந்தை பெற்றா நம்மளால் கடைசி வரைக்கும் அது சேஃபாக அதுக்கு சோறு போடுறது இப்போல்லாம் முக்கியம் இல்லை, அதை சேஃபாக வளர்க்குறது. ஏன்னா குழந்தைங்களுக்கு எங்கேயுமே சேஃப்டி கிடையாது. பஸ்ஸில் போனால் அப்யூஸ், ட்ரெயினில் போனால் அப்யூஸ், வீட்டில் இருந்தால் அப்யூஸ், ஸ்கூல் போனால் அப்யூஸ், பாத்ரூம் போனால் அப்யூஸ். எங்கெங்கே போகிறது, எங்கே இருக்கிறது சொல்லுங்கள்? குழந்தைய பெற்றுக்காமல் இருந்துடலாமா? எனக்கு வேதனையாக இருக்குதுங்க. அந்த குழந்தைங்கள ஒவ்வொன்றையும் நான் பார்த்துட்டு நான் என்னோடய குழந்தை மாதிரி நான் வேதனைப்படுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்து அந்த குழந்தைங்கள நம்ம கைக்குள்ளே வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் பெற்றுக்கங்க. இல்லைன்னா இந்த உலகத்தை இந்த நாட்டை நம்பி பெற்றுக்காதீங்க. என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். நடந்ததுக்கப்புறம் ஐயோ இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லி அழுது புலம்புறதை விட, நம்ம இருக்கிறப்ப சேஃபாக அதுங்களை எப்படி வளர்க்குறதுன்றதை பார்த்து நம்ம வளர்க்கணுங்க. என்னோடய அபிப்பிராயம் அதுதான். குழந்தை பெற்றுக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்கள சேஃபாக நம்மளால் வளர்க்க முடியுமான்றதை யோசித்து பெற்றுக்கோங்க. யாரையுமே நம்பாதீங்க. ரொம்ப நன்றி. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. என் மனசில் இருக்க ஆதங்கத்தை நான் பேசினேன். நன்றி.